போறோம். நான் சொல்றேன், அனைத்து கோஷங்களுக்கும் நீங்க முகமது ரசூலுல்லாஹ் மட்டும் சொன்னா போதும். என்ன சொல்லணும்? சத்தமா அனைத்து கோஷங்களும் நீங்க சொல்லணும், முகமது ரசூலுல்லாஹ். சொல்லுவோமா? லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், யா ஹபீப் யா ரசூல், யா ஹபீப் யா ரசூல், யா ஹபீப் யா ரசூல். உண்மை பேசிய உத்தம நபி, விதவைகளுக்கு வாழ்வு தந்தவர், விதவைகளுக்கு வாழ்வு தந்தவர், சத்தியத்தை எடுத்துரைத்தவர், பெண்கள் கண்ணியம் காத்தவர், அநாதைகளை அரவணைத்தவர், ஏழை வாழ்வை உயர்த்திவர், நிறவெறியை மாய்த்தவர், பாகுபாட்டை ஒழித்திருந்தவர், சமூக நீதி போராளி, தீண்டாமையை தகர்த்தெறிந்தவர், நற்குணங்களில் மொத்த உருவம், அன்பை ஆழமை விதைத்தவர், அன்பை ஆழமை விதைத்தவர், இறைவனுடைய அருட்கொடை, அடிமை தனத்தை அடித்தொழித்தவர், உலகத்தின் உன்னத மனிதர், எல்லாருக்கும் பிரியமானவர், வீரத்தின் விளை நிலம், வீரத்தின் விளை நிலம், சத்தியத்துக்கு சான்று பகிர்ந்தவர், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், உஸ்வத்துல் ஹஸனா, உஸ்வத்துல் ஹஸனா, உஸ்வத்துல் ஹஸனா, யா ஹபீப் யா ரசூல், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். வாய்ப்பளித்த அதிரை ஜமாத்தார்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த போராட்டம் என்பது ஒரு கல்யாணராமனுக்கு எதிரான போராட்டம் இல்லை அப்படின்றது நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கல்யாணராமனை போல அதே கல்யாணராமன் இருக்கிறாங்க, அதை ஏவி விட்ட இந்த RSS வாட்ச கும்பலுக்கு எதிரான இந்த பதிவு தான், போராட்டம் தான் இந்த பதிவு என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய போராட்டங்களை நாம் முன்வைப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக முபாரக் மனு ஒன்று இங்கு ஸ்டாலில் வைக்கப்பட்டிருக்கு. கல்யாணராமன் ஜெய்சங்கருக்கு எதிராக இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள்